வணக்கம் நண்பர்களே. அசசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வழக்கம் போல் நம்ம பாஷா பகுதிகளை பார்க்குறோம். இப்போ நம்ம மறுபடியும் பெரஷித்துக்கு போக போகிறோம். இந்த வாட்டி நாம் பரீத் ஹரிஷாங்கிற புதிய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்க போகிறோம். பெரஷித் ஆதியிலே. ஸோ இப்போ இதில் நீங்கள் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 1லேருந்து 17 வரைக்கும் படிக்கணும். சரி, இப்போ நம்ம இதில் என்ன வருது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அது இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு இந்த இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வருவோம். ஆதியிலே என்ன இருந்தது? சிருஷ்டிப்பு. அதாவது ஆண்டவர் ஆகாயத்தையும் பூமியும் உருவாக்கிட்டு என்ன சொல்கிறார்? நல்லது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன வார்த்தை இருந்தது? நல்லது அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. ஸோ சிருஷ்டியை நீங்கள் பார்க்கணும். ஆண்டவர் எப்படி சிருஷ்டிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மிட்ஸ் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை பிரமாணத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறார். அதாவது ஆகாயம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது பூமி எப்படி இருந்ததுன்னா, பூமிக்கு மேலே நிறையா வாட்டர் வேப்பர்ஸ் இருந்ததுதான், அதாவது ஜலம் இருந்ததுதான். அதனால் பூமி மறைந்து இருந்தது. ஸோ இப்போ ஆண்டவர் அந்த ஜலத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் தட்? அந்த வாட்டர் வேப்பரோ இல்லை ஆகாயத்தில் இருக்கிற தண்ணீரோ. அப்போ அந்த ஆகாயத்தில் இருக்கிற தண்ணீரில் ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தண்ணீரில் என்ன இருக்கும்? ஆவியானவர் இருந்தார், ஆண்டவர் இருந்தார் சொல்கிறதுக்கு தண்ணீரில் என்ன இருக்கும்? தண்ணீரில் ஒரு ஒரு ஆல்கே இருக்கும், இல்லைன்னா ஒரு செடி, ஒரு மரம், இதெல்லாம் தண்ணீர் விஷயத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி வானத்திலே ஒரு 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 இடம் இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் ஒரு தோட்டம் மாதிரியான ஒரு விஷயம் அந்த தண்ணீர் பகுதியிலே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த தண்ணீர் பகுதி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பூமியவே மறைக்கிற அளவுக்கு இருந்துதான். ஸோ வெளிச்சத்தையே மறைக்கிற அளவுக்கு அந்த தண்ணீர் இருந்தது, அந்த மரம் இருந்தது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது ஆவியானவரோட அந்த நடமாட்டம் இருந்தது, அந்த தண்ணீர் மேலே இருந்தது. அப்போ வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த மரத்தை வெட்டணும் இல்லையா? ஸோ அப்போ ஆண்டவர் சிருஷ்டியிலேயே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஸோ அந்த அந்த வெளிச்சத்துக்காக அந்த தண்ணீரை பிரித்து ஆண்டவர் வெளிச்சத்தை பூமிக்குள்ளே கொண்டு வந்தார். ஸோ அப்புறம் தண்ணீரை பகுதி பகுதியாக பிரிச்சுட்டார். இப்போ பூமிக்கு வெளிச்சம் வந்தது, அது நல்லது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ ஆண்டவர் எதுக்காக வெட்டுறார்? வெளிச்சத்துக்காக வெட்டுறார். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம், இது ஆண்டவரின் சிருஷ்டி, இது சிருஷ்டிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயத்துக்காக நம்ம கோவப்பட்டா இல்லை எமோட்டானா அதில் ஒரு கஷ்டம் இல்லை. ஏன்னா நம்மளோட இடம் வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன சொன்னாங்க? ஆண்டவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் அது உலகம் தெரிஞ்சுக்கல. அதுதான் விஷயம். ஸோ உலகத்தில் என்ன இருந்தது? மரம் இருந்தது, ஆனால் அந்த உலகம் அதை உணரவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வெட்டப்பட்டது, வெளிச்சம் வந்தது. ஸோ இப்போ வெளிச்சம்தான் நமக்கு பிரதானம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இந்த பிரதானமான வெளிச்சம் இருளிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறது. ஆழத்தில் இருள் இருந்தது, அந்த ஆழத்தில் இருள் இருக்கக்கூடாதுன்னுட்டு மரத்தை வெட்டி ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவர் தன்னையே அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு ஒரு ஊடுருவல், ஒரு கிழிச்சிட்டு உங்களை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு பிறப்பு நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார், அப்படிங்கிற சிருஷ்டியை சந்திக்கிறார், பூமியை சந்திக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆதியிலே.
ஸோ இன்னைக்கு நாம் ஆதியிலே அப்படிங்கும்போது மரம் வந்துட்டோன்னோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேனோன்னோம். அதனால் ஆதியிலே வெறுமனே சிருஷ்டி பகுதி மட்டும் இல்லை. ஆதியிலே மரம் இருந்தது, மனிதன் இருந்தான், மனுஷி இருந்தா, அப்புறம் என்ன இருந்தது? அவர்கள் வளர்த்து விட்ட ஒரு நன்மை தீமைங்கிற விஷயம் இருந்தது. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நாம் இந்த பகுதியை எப்படி அணுக போகிறோம்? இந்த பகுதியை நம்ம எப்படி அணுக போகிறோம்னா, மரம் பேசியது அப்படின்னு அணுகலாம். நான் அப்படி தான் ஒரு பகுதி போட்டிருக்கிறேன். ஆனால் நம்ம இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுமோன்னு. ஸோ யார் பகைவன், யார் இந்த சாத்தான் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் தம்ப்நெயில்ல ஒரு பயங்கரமான முகத்தை பார்க்குற போகிறீங்க. அப்போ தான் எனக்கு வியூஸ் வரும்னு நான் ஆசைப்பட்றேன். நாட் லைக் தட். எனக்கு எதுவுமே பயங்கரமாக இல்லை. அதை சொல்லுங்க. ஒரு மரத்தை நான் பிக்சர் பண்ணால் கூட எனக்கு பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆண்டவர் நாத்தான் வேலை சந்திக்கிறார். நீ வந்து பேசுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அத்தி மரத்தின் நிழலை கண்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ மரத்தின் பயங்கரம், மரம் ஒரு 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 பேசி இருக்கிறது ஆண்டவர்கிட்ட. மரம் காட்டி கொடுத்துருக்குறது நாத்தான் வேலை. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மரத்தினால நிர்வாணியாக இருக்கிறோம். ஒரு அத்தி மரத்தினால நிர்வாணியாக இருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சாத்தான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. மற்ற பகுதியெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்கிரிப்சுவலாக அணுகிடலாம். ஆனால் சாத்தானுக்கு மட்டும் நீங்கள் புஸ்தகத்தில் இடம் தேடவே முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு எஸ்கேப்பிக். அவன் தன் மேலே பொறுப்பில்லாத செயலில் அவன் ரொம்ப பொறுப்பாக இருக்கான். அது சொல்லுங்க. அவன் மேலே பொறுப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்பவே பொறுப்பாக இருக்கான். சாத்தான் அத்தனை தந்திரசாலியாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். வாட் வி ஆர் லேர்னிங் இன் Saturn, த இஷ்யூ ஆஃப் Saturn அப்படி பார்த்தோன்னா, அதாவது நம்ம சாத்தானுடைய காரியத்தில் இன்னும் என்ன கற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கதை அப்படின்னு நான் பார்க்கலாம். இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு நன்மை தீமையின் கதை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வரான் ஏசாயா புஸ்தகமாக எனக்கு தெரியல அது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட சேராபீன் கேருபீனா எனக்கு தெரியல. ஆமாம், நீ பாதுகாப்புன்னு காவலனாக இருந்தாய். நீ அக்னிமயமான கற்கள்கிட்ட நடந்து போனாய். நீ ரொம்ப ஞானி, ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவன். நீ ரொம்ப அழகு, நீ நெருப்பில் பிறந்தாய், உனக்கு ரக்கம் இருந்தது, உனக்கு ஒரு கூட்டம் இருந்தது, அழகு இருந்தது, என்னென்னமோ சொல்கிறான். இப்படியெல்லாம் இருந்தவன் தான் சாத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அத்தனை உயரத்தில் இருந்தவன், ஆண்டவரின் அருகில் இருந்தவன், பேசி கொண்டு இருந்தவன், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கோ. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனதர் க்ரீக் ஸ்டோரி. ஸோ இப்போ ஆண்டவர் அவனை ஒரு காப்பாளனாக நியமித்தார் அப்படிங்கிறது ஒரு கதை. ஏன்பா எனக்கு இவருக்கு என்ன ஆளே இல்லையா? சாத்தானை தான் இவர் அதாவது ஒரு கேருபீனை அவர் நியமிக்கிறாரு. ஆனால் அவன் சாத்தானா இருக்கான். அப்படி வேணா சொல்லுங்க. ஆனால் ஒரு ஒரு நல்ல மனிதன், ஒரு பெரிய இடத்து மனிதன் சாத்தானாக மாறிவிட்டான். அதுதான் கதை சொல்லுது. ஆனால் இப்படி இருந்த ஒரு பெரிய மனிதன் தாழ்ந்து போய் சாத்தானாக மாறிவிட்டான். இப்படி தான் கதை சொல்லுது. ஸோ இட்ஸ் லைக் அன் அனதர் க்ரீக் ஸ்டோரி. நம்மளுடைய பாரம்பரிய, அதாவது இப்போ நம்ம இதில் சொல்கிறாங்க இல்லையா, அது பேர் என்ன, துவார பாலகர்கள்னு 2 பேர் இருந்தாங்கோ. அவங்க வைகுண்டத்தை பாதுகாத்துன்னு இருந்தாங்கோ. அதில் அவங்க பொறுப்பாக இல்லை, யாரையோ தடை பண்ணிட்டாங்கோ, உள்ள வர விடாமல் பண்ணினாங்கோ. அதனால இவங்க தடை செய்ததுனால, இவங்க
வாயில்ல இருந்து அவர்களை ஒரு ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள விடாமல் இருந்ததுனால இவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. அவங்க வந்து சாத்தானா மாறினாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ, இட்ஸ் ஹேப்பனிங் டுடே. ஆமாம், இட்ஸ் ரியலி ஹேப்பனிங் டுடே. ஒரு ஒரு ஆராதனை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்குள்ளே சண்டை நடக்குது. ஆமாம், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை, யாருக்கு ஞாயிற்றுக்கிழமை, உனக்கா எனக்கா? ஸோ இட்ஸ் a டைம் ஆஃப் திங். இது சாத்தானுடைய நேரமா நமது நேரமா? இது இது ரெண்டுமே இல்லைங்க. ரெண்டுமே இல்லைங்க. ஏன்னா காரியம் இதுதான். ஆமாம், நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள், அனுமதி பெற்றவர்கள், ஆனால் அவன் உங்களை தடை செய்கிறான். ஸோ அதுதான் செயல். அதுதான் செயல். காவல் செய்ய வேண்டியவனையே அத்துமீறல் செய்கிறான். நம்ம அதுதான் பார்க்குறோம். அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு சாத்தானிய எண்ணம். அதாவது இது ஒரு இழிவு, இது ஒரு தாழ்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவன் தான் சாத்தான் அப்படின்னு அடையாளப்படுகிறான். இப்படி தான் இந்த புத்தகமும் அடையாளப்படுது. இங்கே நம்ம கதையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஒரே ஒரு கதையை வச்சு நம்ம சாத்தான முடிவு பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் பெரிய இடத்துல இருந்தான், அவன் ஏதோ அவன் துடுக்கு பண்ணான், அவன் வந்து ஒருத்தர் தடை பண்ணான், ஒருத்தரை சேர்த்துக்கிட்டான். இதெல்லாம் ஒரு 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 விஷயமா? ஆமாம், ஒரு முழுமையான செய்தி மறைக்கப்படுகிறது. உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாத்தானிய சிந்தனை உங்களுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அதுதான் விஷயம். ஸோ ஸோ என்னன்னு நினச்சிங்கன்னா, உண்மையான சாத்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மறதி. என்ன மறதி? ஒரு ஒரு பொய் கற்பனை. அதுதான் உண்மையான சாத்தான். ஸோ இப்போ இவங்க குற்றச்சாட்டு பண்ணாங்க இல்லையா, இந்த இந்த மனுஷி நீ கொடுத்த மனுஷி அப்படின்னு அவர் கேட்குறான், அவன் சொல்கிறான் இல்லையா, அது எத்தனை பொய்? நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கலாம். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு ஆண்டவர் வந்து ஒரு மனுஷியார் ஏற்படுத்துகிறார். அவன் நல்லதுக்காக ஏற்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர்கிட்டே இவன் சொல்கிறான் நீ கொடுத்த மனுஷின்னு. அவர் நல்லதுக்கு கொடுத்தாரா, ஓ நல்லதுக்கு கொடுத்தாரா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுமா இன்னும்? ஸோ எப்போ அது ஓ நல்லதுக்குன்னு நீ சொல்லி இவள் என் எலும்பில் எலும்பின்னு கவிதை பாடி, ஆனால் நீ இப்போ பொறுப்பில்லாமல் நீ கொடுத்த மனுஷின்னு அவரை குற்றச்சாட்டு பண்ணுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஸோ ஒரு நல்ல கதையை நீ வந்து கெட்ட கதையாக மாற்றினாய், திரித்து போட்டாய். இப்போ ஆதாம் தான் சாத்தான். வேற யார் சாத்தா இருக்காங்க சொல்லுங்க? அது சொல்லுங்க. பாவி. சரி, பாவி தான் சாத்தான். ஸோ பாவம் தான் சாத்தான். ஸோ இப்போ நம்ம வந்து தவற விடப்பட்ட இலக்குன்னு பார்க்குறோம். என்ன இலக்கு? ஒரு ஒரு திருமணம், ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு பரிசுத்தம், அது தவற விடப்பட்டுடுது. இப்போ நீ கொடுத்ததுன்னு அவன் எப்போ சொன்னானோ அப்போ அவன் பொறுப்பாக இருக்க மாட்டான்னு அர்த்தம். ஸோ இப்போ இவளும் தான் சொல்கிறா, இந்த சாத்தா என்னை ஏமாத்திருச்சு, இந்த பாம்பு என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏதோ ஒன்று அவள் மரத்துக்கிட்ட போய் பேசினான், இந்த பழம் நல்லது, இது நல்லதுன்னு அவள் சொன்னா பாருங்கோ. இது ஆண்டவர் சொன்னாருப்பா. ஆண்டவர் சொன்னார், இது என்ன சொல்கிறது, ஆதாம் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, ஒரு மனுஷியை உண்டு பண்ணி அவனை குடும்ப வாழ்க்கையில் வைக்கிறது நல்லதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு ஏற்பாடு பண்ணி நீ இவனுக்கு பரிசுத்தம், அவன் இவனுக்கு பரிசுத்தம் அப்படின்னு ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி வச்சுருக்கார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இவ இன்னொருத்தன் பொண்டாட்டி. ஏன் இது நீ கொடுத்தது? அது என்ன ஆண்டவர் வந்து ஆண்டவராக குடும்பம் நடத்த போகிறாரு? சொல்லுங்க. ஆதாம் தான் குடும்பம் நடத்த போகிறான். உங்களுக்கு என்ன இதில் பெரிய பிரச்சனை? ஆமாம், ஏன்னா அவள் வந்து ஒரு அறிக்கை பண்ணிட்டு இருக்காள், அவள் வந்து இது வந்து பாம்பு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாளோ. உண்மையிலே அவளோட அறிக்கையில் பெருசாக தப்பு இல்லைங்க. அவள் வந்து மறைச்சா. ஏன்னா இவன் வந்து இவளை நிர்வாணியாக்கியிருக்கான். ஆம்பளையா அவளுடைய கணவன் அவள் வந்து கனியை சாப்பிட்டு அவள் நிர்வாணி ஆகலை. ஆனால் அவள் வந்து எப்போ குற்றச்சாட்டு பண்ணுறாளோ அப்போ
பரமதந்தையின் இடத்துல அவ நிர்வாணியாகி விடுகிறாள். என்ன பண்ண முடியும் அவ? யோசிச்சு பாருங்கோ, யோசிச்சு பாருங்கோ. இது எவ்வளவு பெரிய இழிவு. நீங்க யோசிச்சு பாருங்கோ. யோசிச்சு பாருங்க. ஒரு புருஷனுக்காக ஒரு பொண்டாட்டி தன்னை பேதையாக்கி கொள்கிறாள். எதுக்காக? எதுக்காக? ஏன்னா இவன் குற்றச்சாட்டு பண்ணிட்டான், இவன் ரேஞ்சில் நாம இருக்கணுமோன்னு, அதனால நாமளும் குற்றச்சாட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஆனால் அவள் வந்து சரியான குற்றச்சாட்டு தான், அவள் சரியான விஷயத்தை தான் சொன்னான். பாம்பு தான் அவளை ஏமாத்துச்சு. ஏன் ஏன் எப்படி நீங்கள் இதில் ஏவாள் பொறுப்பு இல்லை, பாம்பு தான் அவளை ஏமாத்துச்சு எப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியும்? நீங்கள் அதை சொல்லுங்க. ஏன்னா அவள் தவறான கற்பனையில் தவறான கதைப்பதிவில் இல்லை. ஆமாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு இது தொடக்கூடாது, ஆம்பளையார் சொல்லியிருக்கான் இது தொடக்கூடாது அப்படின்னு அவள் வேலையை பார்த்துட்டார். இந்த சாத்தான் போய் நீ இதை தொடலைன்னா உன்னை நான் சீரழிச்சிடுவேன், இதை தொடலைன்னா நீ வந்து ஆதாமின் மனைவியாக இருக்க முடியாது. ஏன்னா ஆதாம் இதை வளர்த்துருக்கான். உனக்காக வளர்த்தானா இன்னொருத்திக்காக வளர்த்தானா தெரியாது உனக்கு. அவன் வந்து இப்போ பரிசுத்தமாக இருக்கானாங்கிறது உனக்கு தெரியாது. ஒரு ஒரு கணவன் மனைவி கிட்ட சந்தேகத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு நாடகத்தை இவன் தயார் பண்ணுறான். ஸோ இப்போ நீ இதை சாப்பிட்ரு. நீ இதை சாப்பிட்டீன்னா உனக்கு அவன் சரியா தப்பான்னு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இவன் பொய் சொல்லி நியாயம் காட்டுகிறான். ஸோ இப்போ எந்த ஒரு பெண்மணியும் ஐயோ நம்ம புருஷன் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழத்தை எடுத்துன்னுவா. அந்த பழத்தை அவ ஏமாற்றி கொடுக்குறார்கள் கூட இருக்கிறவங்க. ஒரு ஒரு நாடகத்தை அவங்க அப்படி கட்டி காப்பாற்றுறாங்க. எதுக்குங்க? இவன் கொஞ்ச நேரம் பொறுத்து ஐயோ வந்துட்டார், ஏப்பா நம்ம இது சாப்பிடலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்டா யாருமே நிர்வாணியாக இருக்க மாட்டாங்க. நாம் ஆண்டவர்கிட்ட தான் முதல்ல போகணும். ஆண்டவரே, இந்த நன்மை தீமை விஷயத்தை நாங்கள் வளர்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இதை தொடக்கூடாது, இதை பிசிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எப்படி இது எங்ககிட்ட இருந்து வளர்ந்துச்சோ இது 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 எங்களால் தவிர்க்க முடியாத செயலாக இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு இது ஒரு மானக்கேடு. இப்போ சாத்தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் இதை சாப்பிட்லன்னா நீங்கள் வந்து மனுஷனே இல்லை அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நன்மை தீமை எதுக்கு தேவை? பொண்டாட்டியை புருஷன் நம்புறதுக்கும் புருஷனை பொண்டாட்டி நம்புறதுக்கும் நன்மை தீமை தேவை. என்னங்க கஷ்டம்? 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஒரே தோட்டத்தில் தான் இருக்காங்க, 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை அங்கே. அப்புறம் எதுக்கு நன்மை தீமையும் செயல்? அதை நீங்கள் சொல்லுங்க. இப்போ வேற யாராவது இருந்தால் நீங்கள் நன்மை தீமை செயலில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத ஒரு கூட்டத்தில் இருக்கோம். இப்போ இவன் எங்கேயாவது போயிடுவானோ அது எங்கன்னா போயிடுவாங்க, அதுதான் உண்மை. இப்போ அவங்க 2 பேராக மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு கூட்டம் இருக்குது கண்டிப்பாக நம்மளை வந்து இந்த நன்மை தீமை விரிசத்தின் சோதனையில் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் நான் சோதிக்கப்பட மாட்டேன், நான் இதை நீங்குவேன். சொல்லுங்க சாத்தானே நீ பின்னாடி போ, எனக்கு தேவையில்லை இந்த 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 வாழ்க்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கான ஆலோசனை ஜீவ விருஷத்திலிருந்து வருகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இது எப்படின்னு கேளுங்க. நீங்கள் நன்மை தீமை விருஷம் உங்களை ஒளியின் நிறத்தில் பார்வையடையாதபடிக்கு மறைத்திருக்கிறது. நீங்கள் அந்த அளவுக்கு இதை வளைச்சிட்டிங்க, பூமியே இன்னைக்கு இருளாக போயிடுது. அப்போ நீங்கள் இதை சரி பண்ணணும், இருளை நீங்கணும், வெளிச்சம் வரணும். ஆண்டவர் மித்வோத்துங்கிற அந்த வார்த்தையை கொண்டு நல்லது அப்படி வெளிச்சம் நல்லதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே வரணும். ஸோ அப்போ உலகத்தில் என்ன இருந்தது? ஆவியானவர் இருந்தார், ஆனால் அது உலகம் அறியல. ஆண்டவர் இருந்தார், அது அறியலை. ஸோ இப்போ அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுபோல் இப்போ இப்போ அது உலகத்துக்கு வரணும்னா நாம் இந்த நன்மை தீமையின் செயலை வெட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சாத்தாங்கிட்ட இப்போ வருவோம். வாட் இஸ் இட் அபவுட்? இஸ் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் ஃபேக் ஸ்டோரி. அவன் வந்து ஒரு பொய் கதையை உண்டு பண்ணுகிறான். அவன் அதில் ரொம்ப கவனமாக இருக்கான், ரொம்ப ஆழமாக இருக்கான். ஸோ இப்போ உங்களை அவன் வந்து
பரம தந்தையின் இடத்துல நிர்வாணி ஆக்கணும், அதுதான் அவன் லட்சியம். அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் அப்படி நிர்வாணி ஆயிட்டீங்கன்னா நீ தந்த பெண்ணுன்னு அதான் சொல்லுவான். இப்போ அவன் சொன்னதுலையும் தப்பு இல்லையான்னு. ஏன்னா இவளும் தான் நிர்வாணியா இருக்கிறா. ஸோ இது வரைக்கும் ஒளியின் மகளா இருந்தா, இப்போ நிர்வாணியா இருக்கிறா. இப்போ தந்தையானவர் அதை ஆண்டவர் அவளை நிர்வாணியா பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ நீ கொடுத்த பொண்ணுன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. அப்போ குடும்ப வாழ்க்கையே சிதைஞ்சு போயிடுத்து. இப்போ ஒருத்தர் சேர முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தராக இருக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஆமாம், துணியை போட்டுக்கிட்டா நிர்வாணம் மறைஞ்சிட போகுது, அவ்வளோதான். இதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அந்த அளவுக்கு உங்களை சாத்தான் மதிமயக்கி வைத்திருக்கிறான். அதுதான் செயல். பரிசுத்தில் நம்ம இது தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சாத்தான் ஏன் நம்மளை ஒரு 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 முறை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மானத்தின் செயலை கூட இவன் ஏன் நம்மளை பாடுபடுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு பொய் கதை, எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு பொய் கதை இருக்குதுங்க, நம்மக்கிட்ட ஒரு கஷ்டம் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம உண்மை கதையில் பாதிக்கப்படுகிறோம். நீ அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு எல்லா நேரமும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவிப்பு இருக்கும். ஆமாம், ஒரு 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 துன்பம் இருக்கும். ஆனால் நான் துன்பப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தவிப்பும் துன்பமும் ஒரு உண்மை கதையின் செயலில் தான் எனக்கு இருக்கோ தவிர, ஏதோ ஒரு பொய் கதைக்காக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை வெளிப்படுத்தி விடுவேன். நான் அதை சொல்லிடுவேன். இது கெட்டது, அது நல்லதுன்னா இது கெட்டது, அவ்வளோதான். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இருள் பரவுகிறது, அது 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 இன்னும் ஆழமாக போயின்னுக்குது. ஸோ நீங்கள் அதை மாற்றணும். எப்போ மாறணும், எப்போ இது சரியாகும்? ஏன்னா நீங்கள் கதை சொல்லும் போது அதில் இருக்கிற அந்த பொய்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, உங்கள் கதையை சொல்கிறீங்க, அதில் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. ஆனால் அதில் இருந்த பொய்யை நீங்கள் சொல்லணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஆமாம், அவங்க உண்மை சொன்னது விஷயமே இல்லை. அவங்க உண்மையாக பொய்யா சொன்னாங்க பாருங்க, அதுதான் விஷயம். ஸோ இப்போ என்ன சொன்னால், நீ தந்த பெண்ணுன்னு அவன் சொன்னானோ சொன்னான், ஆதாம் சொன்னானோ, அது எவ்வளோ பெரிய உண்மை. ஆமாம், ஆண்டவர் தான் இது நல்லதுன்னு தந்தார். ஆனால் அவர் தந்தை ஸ்தானத்தில் அதை கொடுத்தார். இப்போ இவன் எந்த ஸ்தானத்தில் அவன் கேள்வி கேட்குறான்? நீங்கள் அதை புரிச்சுக்கணும். ஏன்னா அவர்கள் நிலையில் இல்லை, நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். இப்போ நீ கொடுத்த பொம்மலைன்னு சொல்லும்பொழுது அப்போ அவன் எந்த அளவுக்கு தாழ்ந்து போய் விட்டான். நீங்கள் அதை பாருங்க, எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டான். நீங்கள் பாருங்க, எவ்வளோ பெரிய தாழ்வு இது. இந்த இந்த சாத்தானுக்கான கதை சொல்கிறாங்களே, அதுமாரி காவலாளியாக இருக்கிறவன், கணவனாக இருக்கிறவன் ஒரு மனைவியை தாழ்த்தி விட்டதுன்னு செயலில் இப்போ இவ என்னதில்லை ஒன்றுதுன்னு சொல்கிற இந்த இதுவே நீங்கள் பார்க்கணுமா? நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ நீங்கள் பரிசுத்தம், இது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கதையில் நீங்கள் ஒரு குடும்பத்தின் செயலில் ஒரு கணவன் மனைவியாக இருந்திருக்கிறோ, நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு பொய் கதை கண்டிப்பாக வந்துடும். அவன் தான் சாத்தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றும் பெருசாக சாத்தான்னு ஒன்றும் இல்லைங்க, பாவம் தான் சாத்தான். நீங்கள் எதையாவது ஒரு நல்லது அப்படின்னுங்கிற ஆண்டவரின் வார்த்தையை தவற விட்டுட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாத்தானின் செயலில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுங்க? ஆண்டவர் அவனை அத்தனை உயரத்தில் வச்சுருந்தாரா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவன் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து கீழே வந்தானா? அதெல்லாம் இல்லை.
கண்டிப்பாக இல்லை. அதெல்லாம் ஒரு பொய் கதை. நீங்கள் பொய் கதையை செஞ்சீங்கன்னா அவன் உங்களை பெரிய கூட்டத்தில் ஆட வச்சிருக்கலாம். நீங்கள் பொய் கதையை செஞ்சீங்கன்னா அவனை உங்களை நெருப்பில், அக்னியில், ஆவியில் வச்சிருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா நீங்கள் நம்புகிற கதை ரொம்பவே இழிந்த தாழ்ந்த கதை. நீ கொடுத்த பெண்மணின்னு அவன் சொல்லி நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறத காட்டிலும் வெளிச்சத்தில் இருக்கிறத காட்டிலும் நீங்கள் நிர்வாணியாக இருக்கிறதே பரவாயில்லன்னு சொல்லுவேன். நீங்கள் அப்போ விட்டு கொடுக்காம இப்போ என் முன்னாடி நாங்கள் நிர்வாணி ஆனோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை உடுத்துவையும் நீங்கள் கேட்குறதுல தப்பே இல்லை. பாவ மன்னிப்பு கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அதை செய்ய மறந்தீர்கள். ஆமாம், இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அறிக்கை செய்ய மறந்தீர்கள். ஸோ இப்போ நீங்கள் கதையை சொல்லலாம். நீர் கொடுத்த பெண்மணி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தான் அதை கொடுத்தார், தப்பே இல்லை. நீங்கள் கதையை சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த பெண்மணி, ஆண்டவர் தாங்க எனக்கு கொடுத்தார், மாமி எனக்கு ஆண்டவர் தாங்க கொடுத்தார், நான் எந்த கதையிலையும் நான் இதை சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் இதில் ஒரு கஷ்டம் இருக்குதானோ. ஏன்னா கதை சூழலில் இங்கே சாத்தா இருக்கிறான். ஸோ இப்போ இந்த கதையில் ஆண்டவர் நீ கொடுத்த பெண்மணின்னு சொன்னால் அது அக்விசேஷன். இஸ் நாட் அபவுட் இது ஒரு கிஃப்ட் இல்லை, இது ஒரு பரிசு இல்லை, இது ஒரு கஷ்டம். ஆமாம், ஏன்னா நீ கொடுத்த பெண்மணினா இது ஓம் பொம்பளை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், அடுத்தவன் பொண்டாட்டியாக மாறிடுவான். ஸோ இப்படி ஒரு பரிசை நான் ஏற்க மாட்டேன், அது ஆண்டவரே தந்தாலும். ஸோ இப்போ நான் எப்படி இதை நல்லதுன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அதை சொல்லணும். ஸோ ஆண்டவர் சிருஷ்டியில் கொடுத்தாரு பார்த்தீங்களா பெண்மணி, அதுதான் ஆண்டவர் கொடுத்த பெண்மணி. ஸோ இப்போ இவன் இந்த குற்றச்சாட்டில் சொல்கிற பெண்மணி அந்த பெண்மணி இல்லை, புரியுதா? ஸோ அப்போ ஆண்டவரை அவன் குற்றச்சாட்டி அவன் சொன்னான் பார்த்தீங்களா, அது அவன் மனைவி இல்லை. அவன் என் எலும்புன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய மனைவி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இப்போ நாம் ஒரு நல்ல கதையிலே இருக்கிறோம். அதுதான் உண்மையான என்ன சொல்கிறது, பாவ நிவர்த்தி. நல்ல கதை தாங்க உங்களை குணப்படுத்தும், உங்களை ஒரு நல்ல இலக்கில் கொண்டு போகும். ஆண்டவர் ஆவியானவர் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த உண்மை ஒற்றுமையில் நம்மளை கொண்டு போகும். அவர் நமக்கு தந்தையாக இருப்பார், நாம் அவர்களுக்கு பிள்ளையாக இருப்போம். நமக்குள்ள ஒரு வாழ்வின் செயல் வரும், சாத்தான்லாம் நம்மளை தடை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ we learned Saturn. No, I don't know. It's another Greek story. It's all about that. எப்பயுமே நமக்குள்ள ஒரு அந்நிய கதை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆமாம், ஒரு பொய் கதை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் அதை நீங்கள் பற்றி யோசிக்காதீங்க. ஆமாம், அதை பற்றி யோசிக்காதீங்க. எவ்வளவோ க்ரீக் ஸ்டோரியை நானும் படிச்சிருக்கேன், எவ்வளவோ க்ரீக் ஸ்டோரியை நானும் பயன்படுத்துகிறேன். ஆனால் பெரஷித்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரியை இது வரைக்கும் பயன்படுத்தியது கிடையாது. அப்படி பயன்படுத்தினது அது இது தவறு. ஆமாம், அப்படி ஒரு கதையை நான் பயன்படுத்தினது கிடையாதுங்க. அப்படி ஒரு கதையை நான் எடுத்துகிட்டு வர மாட்டேங்க, புரியுதா? ஸோ எனக்கு தேவை இது நல்லது அப்படிங்கிற ஆண்டவரின் வார்த்தை. ஸோ ஒரு உண்மை செயலை நாம் தக்க வச்சுக்கும் போது, ஒரு உண்மையான கதையை தக்க வச்சுக்கும் போது, இந்த கதைக்கெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், அதை நீங்குவோம். நான் எத்தனையோ விஷயங்கள் எங்கெங்கேயோ பந்தாடப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கலைங்க. ஏன்னா எனக்கு முன்பு வெளிச்சமாக இருக்கிற உண்மையை நான் தக்க வைத்துக் கொண்டேன், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ உண்மையான வெளிச்சத்தின் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையில் பொய்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் கதை சொல்கிறாருன்னு கேட்டோம். ஸோ இப்போ இஸ் அ பிக் பாஸ்டர், ஹவ் குட் யூ பி, நான் இயேசுநாதரே என்னை ஊழியராக மாற்றினார். சந்தோஷம், நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் வாட் இட் ஸ்பெல்ஸ், நீங்கள் சொல்கிறதோட அர்த்தம் என்னன்னு கேளுங்கோ. என்கிட்ட இயேசுநாதர் இருக்காரு, நான் இப்போ போதகராக இருக்கிறேன், உங்ககிட்ட இருந்தாருன்னா நீயும் ஒரு பாய் அப்படிங்கிறது தானே செயல். ஸோ
அது வந்து ஒரு ஒற்றுமை செயலில் இருக்கிறோம், நம்ம வந்து சகோதரர்களாக இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து வித்தியாசப்படுத்திட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை வித்தியாசமாக சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? இது வந்து இது வந்து என் அனுபவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது பெரிய வித்தியாசங்க. இது நம்ம அனுபவம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எது உங்களுக்கு நடந்ததோ அதுதான் எங்களுக்கு நடக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒன்றும் புதுசாக எதுவும் நடக்கலையே. நீங்களும் புதிய மனிதர் இல்லையே, நீங்களும் ஒரே ஒரே மனிதர் தான். ஸோ இப்போ நடக்க வேண்டியது என்ன? அதை சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, கதையின் பொய்மையை நாம் நீங்க வேண்டும். எப்போ நீங்கும்? எப்போ நீங்கும்? ஆண்டவர் தான் உங்களை கூப்பிட்டாருங்கிறதுல நான் சந்தேகப்படல. ஆனால் ஆண்டவர் இதை 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 நியமித்திருக்கார். ஆமாங்க, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறது, 1998 ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பைஸ் ஜெட், ஒரு ஜெட், ஒரு விமானத்தை காமிச்சார். நான் வந்து அதை விலைக்கு வாங்குவேன்னு காமிச்சார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, இல்லை காமிச்சார்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு விமானத்தை வாங்க போகிறேன். நான் ஒரு பெரிய தலைவர், இப்போ இப்போ பணம் படைத்தவனாக இருக்கிறேன், நான் ஒன்று வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டுப்படுறார், நீ இதெல்லாம் வந்து ஆண்டவரின் பேரில், ஆண்டவர் சொன்னாருங்கிற பேரில் நீ வச்சுருக்காய். ஸோ அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இஸ் இஸ் நாட் அபவுட் இஷ்யூ. நீங்கள் வந்து ஆண்டவர் காமிச்சார், அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். அதுதான் உங்களோட பதில். ஆனால் ஏன் நீங்கள் ஆண்டவரோட வாழ்க்கையை வாழணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலாமே. ஸோ இது தாங்க பொய்மை. கதையின் பொய்மைன்னு சொல்கிறது வந்து ஆண்டவரின் கற்பனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் கதையின் பொய்மை. ஸோ எது செயலோ அது பொறுப்புள்ளதாக இருக்கணும். ஸோ ஆண்டவர் என்ன தொட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல தப்பே இல்லை. என்னையும் தொட்டிருக்கார், என்னையும் சந்திச்சிருக்காரு. ஆனால் நான் வந்து அதை வித்தியாசமாக எடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் அதை பற்றி பெருசாக நான் கஷ்டப்பட்டதே இல்லை. ஆமாங்க, என்னை போன்னு சொன்னாலும் சரி, என்னை வான்னு சொன்னாலும் சரி, நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேளுங்க. ஏன்னா நான் ஆண்டவரை ஒரு அனுபவமாக நினைக்கல. நான் அனுபவமாக நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ நாம் அவரோட கதையின் பாகமாக இருக்க வேண்டும். அதுதான் போகணும். உண்மை கதையின் பாகமாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிற வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆமாம், அவர் நல்லதுன்னு சொன்னாரா, நல்லது. ஸோ இப்போ உனக்கு ஃப்ளைட் வாங்குறேன்னு சொல்கிறாரு, உன்னை தொட்டேன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நல்லதா? நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்லது. ஆமாம், அதில் நல்லதுன்னு அவர் சொன்னார்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட்டில் போங்கோ. கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் தொட்டது நல்லது. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக விசாரிப்பார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது சச்சங்கம். நன்றி நண்பர்களே.